ஏற்கனவே தனுஷ் அவரை பத்தி ஒரு சர்ச்சையான விஷயத்த சுசித்ரா அவங்க சொல்லியிருந்த நிலையில இப்ப தனுஷ் அவருடைய ஒரு பிரச்சனை வேற போயிட்டு இருக்கல்ல, அதுக்கு இன்னொரு பெரிய குண்டையும் தூக்கி போட்டிருக்காங்க. அதுல நிறைய நடிகைகளுக்கு தொல்லையெல்லாம் கொடுத்தாரு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லி வச்சிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தனுஷ் அவருக்கும் நயன்தாரா அவங்களுக்கும் பிரச்சனை. இத நயன்தாரா அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு சொன்னாங்க. அதாவது எங்களோட பாடலுக்கு அவரு உரிமம் கொடுக்கல, நாங்க அதுல நடிச்சிருந்தோம், அவர் தான் தயாரிச்சாரு, அந்த பாடலை பயன்படுத்த எங்களுக்கு ஆவணப்படத்துல உரிமம் கொடுக்கல, இதுதாங்க பிரச்சனை அப்படின்னு நயன்தாரா அவங்க தனுஷ் அவரை பயங்கரமா திட்டுனாங்க. எங்களோட சந்தோஷத்துல பிரச்சனை பண்ணணும், அப்படி பண்ணி நீங்க எத்தனை நாளைக்கு நல்லா வாழ போறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்காத நிறைய கேள்விகளை நயன்தாராவும் கேட்டு வச்சிருந்தாங்க. பொதுவா நயன்தாரா அவங்க தனுஷ் அவர் மேல இந்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? தனுஷ் அவரை பத்தி ஏகப்பட்ட செய்திகளை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனுஷ் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவரு ரொம்ப மோசமான நபர், அவரு நிறையவே தொல்லை கொடுப்பாரு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பேசி வச்சிருக்காங்க. சுசித்ரா அவங்க வழக்கம் போல ஒரு பேட்டியை கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதுல தனுஷ் பிடிக்கல அப்படின்னா சக நடிகைகளை பயங்கரமா தொல்லை பண்ணுவாரு, அது மட்டும் இல்ல அம்மா நடிகைகளை கூட அப்படித்தான் ரொம்பவே தொல்லை பண்ணுவாரு, இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நடிகைக்கும் ஒவ்வொரு விதமான தொல்லை கொடுப்பாரு, சில பேரை தொழில் ரீதியா தாக்குவாரு, சில பேரோட இமேஜை உடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுவாருன்னு சுசித்ரா அவங்க சொல்லியிருக்காங்க. தனுஷ் அவரு ஒரு சைக்கோ அப்படிங்கறதுனால இந்த மாதிரி பல டார்ச்சர்களை நடிகைகளுக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம படு மோசமா அவரை பயங்கரமா திட்டியும் இருக்காங்க. சீக்கிரமா செத்துடு அப்படிங்கிற மாதிரி அவதூறான வார்த்தைகளை எல்லாம் அவங்க உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பேசினது கண்டனத்துக்கு ஆளாகி இருக்குன்னு கூட சொல்லலாம். தனுஷ் அவர் மேல என்னங்க வன்மம் உங்களுக்கு? என்ன வன்மம் இருந்தாலும் ஒரு பொது இடம், சோசியல் மீடியா, இதுல இப்படி எல்லாம் நீங்க பேசலாமா? இப்படி எல்லாம் பேசுறது சரியில்லை. என்ன கோவமா இருந்தாலும் நீங்க நேரடியா கூட கூப்பிட்டு பேசுங்க, ஆனா சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்குங்க. தனுஷ் அவரு சீக்கிரமா இந்த நயன்தாரா அவங்களுடைய இந்த ஒரு அறிக்கைக்கு விளக்கம் கொடுக்காம இருந்தா இன்னும் அவரை பத்தி தேவையில்லாத செய்திகள் நிறைய பேர் எழுத ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எல்லாம் கூட அவருடைய ரசிகர்கள் சார்பா ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தனுஷ் அவருடைய சார்பா ஒரு சில விஷயங்கள் முடிவெடுத்திருக்காங்களாம். அதாவது நயன்தாரா அவங்கள ஒரு விளம்பர படத்துல நடிக்க சொன்னா 3 நிமிட காட்சியா இருந்தா சும்மா நடிச்சு கொடுப்பாங்களா? அதே போல ஒரு தயாரிப்பு நிறுவனம் எவ்வளவு காசு செலவு பண்ணி ஒரு விஷயத்தை தயாரிச்சிருப்பாங்க, அத அவங்க சிறந்த படைப்பா மக்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் லாப நோக்கத்துக்காகவும் தானே அவங்க தயாரிக்கிறாங்க. அவங்க சைடு அவங்களுடைய நியாயத்தை சொன்னதுல என்னங்க தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் தனுஷ் அவருக்கு ஆதரவா தாங்க பேசுறாங்க. நயன்தாரா அவங்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு சில நடிகைகள் லைக் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா தனுஷ் அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்தது யாருமே தவறுன்னு சொல்லல. அவர் அவரோட சைடு இருந்து அவங்களோட வியாபார நோக்கத்துக்காக பாக்குறாங்க. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. நயன்தாரா அவங்களும் இவ்வளவு நாளா இந்த விஷயத்த சொல்லாம இந்த ஆவணப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கான காரணம் என்ன? இத பத்தி அதிகமா பேசி இத பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் கூட அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இதுல என்ன நடந்திருக்கு, எது உண்மை அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.